ओम श्री कृष्णाय परमात्मने नमः। सांख्ययोगौ पृथक् बालाः प्रवदन्ति न पंडिताः एकमप्यास्थितः सम्यक् उभयोर्विन्दते फलम्। பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் மிக முக்கியமான ஒரு கருத்தை அருளி செய்கிறார். சாங்கியம் என்பது இந்த ஸ்லோகத்தில் துறவரத்தை குறிக்கும். அதாவது ஞானயோகத்தை பிரதானமாக கொண்ட துறவர வாழ்க்கை முறை. யோகம் என்பது கர்மயோகத்தை பிரதானமாக கொண்ட இல்லற வாழ்க்கை முறை. இரண்டு வாழ்க்கை முறைகள், இரண்டு விதமான சாதனங்கள்னு 3வது அத்தியாயத்துல தொடக்கத்திலே நம்ம பார்த்தோம். சாங்கிய யோகௌ, சாங்கியம்னு சொன்னா துறவரம், யோகம்னு சொன்னா இல்லறம். இவை இரண்டும் பிருத்தக்குனா வேறு வேறு குறிக்கோள்களை உடையவை என்று பாலாகா பிரவதந்தி. பாலாகானா பக்குவமற்றவர்கள், யாருக்கு சரியான தெளிந்த அறிவில்லையோ அவங்க என்ன சொல்வாங்கன்னா, இல்லற வாழ்க்கை என்பது வேறு குறிக்கோளை உடையது, துறவர வாழ்க்கை என்பது வேறு குறிக்கோளை உடையது அப்படின்னு சொல்லுவாங்க. பண்டிதாக ந பிரவதந்தி, அறிஞர்கள், அறிவாளிகள், தெளிந்த அறிவை உடையவர்கள் அப்படி சொல்ல மாட்டார்கள். இது நம்ம ரொம்ப முக்கியமாக நம்முடைய சாஸ்திரத்துல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இல்லறம் என்பதே ஒரு போக பிரதானமான ஜீவனம், ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக இல்லறம். துறவரம் என்பது தவ வாழ்க்கை, அப்படிலாம் இன்னி காலத்துல மாறி இருக்கு. அப்படி அல்ல. இல்லறம் துறவரம் இரண்டுமே உத்தமமான வாழ்க்கை முறைகள், இறைவனால் அருளப்பட்டவை. ஆதிசங்கரர் சங்கர பாஷ்யத்தின் தொடக்கத்திலே சொல்றார், தனித்தனியே இரண்டு விதமான ரிஷிகளை கூட்டு, ரிஷிகள் தான் இதற்கும் மரீச்சி முதலான ரிஷிகள், அவர்களை கொண்டு இல்லற தர்மத்தை பகவான் ஸ்தாபித்தார். சனகாதி முனிவர்களை கொண்டு துறவர தர்மத்தை, இது ரெண்டுமே இருக்கணும் சொசைட்டில என்னைக்கும். இல்லற நெறி, துறவர நெறி, இவங்க ரெண்டு பேருக்கு என்ன குறிக்கோள்னா, எல்லோருக்குமே கடவுளை உணர்வதுதான் குறிக்கோள், அமைதியான ஆனந்தத்தை உணர்வதுதான் குறிக்கோள், அதற்குரிய ஞானத்தை பெறுவதுதான் குறிக்கோள். அதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இல்லறத்தான் என்ன செய்கிறார்னா, பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேருந்து கிரகஸ்த ஆசிரமத்துக்கு கர்மயோகம் செய்து உள்ளத்தை நன்றாக பக்குவப்படுத்தி கொண்டு அவர்தான் கர்ம சந்நியாசி ஆவார். அந்த காலத்துல இல்லற வாழ்க்கைக்கு சென்ற பிறகு துறவரம் என்பது வாழ்க்கையின் ஒரு படிநிலையாகவே இருந்தது. அல்லது பிரம்மச்சரிய ஆசிரமத்திலே நல்ல வைராக்கியம் இருக்கிறது, நல்ல மனசுல ஒரு தெளிந்த ஒரு திருடத்தன்மை, உறுதி இருக்கிறதுன்னு சொன்னா நேரடியாக அவர்கள் துறவரம் மேற்கொண்டு ஞானத்தை பெற்று மோட்சத்தை உணர்வார்கள். இல்லறத்தில் இருந்து கொண்டு துறவரம் ஏற்காமலேயே மனசுக்குள்ள ஞான கர்ம சந்நியாசம்னு சொன்னாரே பகவான், இப்பதான் மெய்யறிவினால் செயலை துரத்தல், அப்படியும் இல்லறத்தில் இருந்து கொண்டு துறவர வாழ்க்கையை ஏற்காமலேயே ஆனா ஞானத்தை பெற்று மோட்சத்தை உணர்வார்கள். யாராக இருந்தாலும் சரி, ஞானத்தை பெற்று மோட்சத்தை உணர்வதுதான் குறிக்கோள். மோட்சம் என்பது என்ன? இடைவிடா நிறை உணர்வு, அமைதியான ஆனந்தம், கடவுள், இறைவன், நம்ம என்னென்ன சொல்றோமோ அதெல்லாம் அதுதான். ஆக இறைவனை உணர்வதுதான் குறிக்கோள் இங்க ரெண்டு பேருக்குமே. அதனால இப்ப அர்ஜுனன் மனசுல துறவரம் மிக உயர்ந்தது, நம்ம ஏன் இதுல மாட்டிட்டு இருக்கோம், நிறைய பேருக்கு இந்த சம்சார இதுல நான் சாகரத்துல மாட்டிட்டு இருக்கேன், இதுவும் உயர்ந்த ஒரு வாழ்க்கை, ஆசிரமம்னு ஏன் பேர் வைக்கிறாங்க, குழப்பமில்லாத தெளிவான வாழ்க்கை முறை அப்படின்னு அர்த்தம். கிரகஸ்த ஆசிரமம், நம்ம வீடே ஒரு ஆசிரமம். எப்படி துறவரத்துக்குன்னு ஒரு தர்மங்கள் இருக்கோ, இல்லறத்துக்கும் தர்மங்கள் இருக்கு. அது நம்ம சரியா ஃபாலோ பண்றதுல நமக்கு தெரியல. இதுல தானம் என்பது எவ்வளவு உயர்ந்த ஒரு விஷயம். திருக்குறள்லாம் படிச்சு பார்த்தா திருவள்ளுவர் காட்டுற இல்லறத்தான் எப்படி இருக்கார் ஆக ரிஷிகளே நீங்க பாத்தீங்கன்னா, அதுக்காக ரிஷிகளே குடும்பமா வாழ்ந்திருக்காங்க. கணவன் மனைவியாக ரிஷிகா, பெண் ரிஷிகள் மட்டும் இல்ல, ரிஷிகளுக்கே மனைவி உண்டு. வசிஷ்டர்னா அருந்ததி உண்டு, வியாசருக்கு வாட்டிகான்னு மனைவி உண்டு. இப்படி ரிஷிகளும் ரிஷி பத்னிகளுமாக சேர்ந்து அவர்கள் கிரகஸ்தாசிரமத்தில் எத்தனையோ ரிஷிகள் இருந்தாங்கன்னு கேள்விப்படுறோம். ஆக இல்லறத்தான் துறவி இரண்டு பேருடைய குறிக்கோளும் ஒன்றுதான். ஏகமப்பி சம்யக்கு ஆஸ்திதக, ஏதாவது ஒன்றையாவது ஒரு வாழ்க்கை முறையில இருந்து அதை நன்றாக கடைபிடித்தாலும், சம்யக்கு ஆஸ்திதக, நன்றாக கடைபிடிப்பவன் உபயோகோ பலம் விந்தத்தை, இரண்டினுடைய பலனையும் பெறுகிறான். இரண்டினுடைய பலன்னா என்ன? எல்லாம் ஒரே பலன்தான், ஞானத்தை பெற்று மோட்சத்தை உணர்தல். இப்போ நம்ம இந்த திருப்பதி எல்லாம் போகும்போது ஒரு இது வரைக்கும் வேற கியூல போவோம். 300 ரூபாய் டிக்கெட் ஒண்ணுல தர்ம தரிசனம், ஆனா ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் எல்லாரும் ஒரே இதுல தானே கியூல போவோம். அந்த மாதிரி கிரகஸ்தாசிரமத்துல இருக்கவர்கள் என்ன செய்யறாங்க, மன தூய்மையின் பொருட்டு கர்மயோகம் செய்கிறார்கள்.
மன தூய்மையை பெற்ற பிறகு அவர்கள் வந்து ஞான யோகத்திற்கு வருகிறார்கள். அங்கேயே இருந்து இல்லறத்திலே இருந்து சாஸ்திரத்தை படிக்கிறாங்க, அல்லது துறவரம் மேற்கொள்கிறார்கள். துறவி என்ன பண்றார்? ஆல்ரெடி துறவரத்துல இருக்கார் இல்லையா? அதனால இவர் இங்க ஞானத்தை பெற்று மோட்சத்தை உணர்கிறார். யாராக இருந்தாலும் சரி, இந்த பாதை, அந்த கிரகஸ்தாசிரமம்ங்கிறத முறையாக கடைபிடித்தால், சந்நியாச ஆசிரமம் என்பது எதற்காக ஏற்படுத்தப்பட்டதோ அதை முறையாக கடைபிடித்தால், இரண்டினுடைய பலன்கிறத சரியா புரிஞ்சுக்கணும். இதுக்கு தனி பலன், அதுக்கு தனி பலன் பகவான் சொல்ல, ஒரே பலன் தான். சித்த சுத்தி, ஞானத்தை பெறுதல், மோட்சத்தை உணர்தல், அமைதியான ஆனந்தம், இடைவிடா நிறை உணர்வு. அதற்கு நமக்கு இந்த 2 விதமான வாழ்க்கை முறைகளுமே அனுகூலமானவை. இப்போ வந்து அர்ஜுனனுடைய மனசை வைத்துக்கொண்டுதான் பகவான் பேசுகிறார்ங்கிறது நன்றாக தெரியும். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில இந்த ஒரு புரிந்துணர்வு வேண்டும். திருமண அமைப்பு என்பதை பல பேர் இன்னைக்கு வந்து தேவையில்லாத ஒன்று அப்படின்னு நினைக்கிறாங்க. எதற்கு திருமணம்? திருமணமே தேவையில்லை அப்படிலாம் சர்ச்சையெல்லாம் இருக்கு. திருமணம் என்பது ஒரு உயர்ந்த தர்மம், ஒரு புண்ணிய கர்மா. சுவாமிஜி சொல்வார், சாஸ்திரங்களால் ஏற்படுத்தப்பட்டது முறையாக கடைபிடித்தால், அதில் அன்புக்கும் அறத்துக்கும் முக்கியத்துவம் இருந்தால், அது முறையாக கடைபிடிக்கப்பட்டால் அதுவே வந்து நம்மை வந்து மோட்சம் வரை அழைத்து செல்லும். துறவரம் கேட்கவே வேண்டாம். மோட்சத்துக்கென்றே உரிய ஞான யோகத்திற்கென்றே உரிய ஒரு நெறிமுறை. ஆக இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.